நாட்களிலே திருவிழானாக்கி இன்று உபயோகர் நாகூர் தமிழ் கலைநிலைய மாணவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்கள் நடத்தி வருகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் கலை நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலை நிகழ்ச்சியில் வாய்ப்பாட்டும் பேச்சும் நடைபெறும். நீதி செயலாளர் அனைவருக்கும் வணக்கம். பெருமான் தாழ்வடைந்து இன்றைய நவராத்திரியில் விஜயதசமிக்கு இறுதி நாள் வழமை போல நாங்கள் இந்த வருடமும் நமது மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக கூடியிருக்கிறோம். சமய வகுப்பிலிருந்தும் தமிழ் வகுப்பிலிருந்தும் வித்யா மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆயகர்கள் அம்பிகையின் பாட்டுகள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார். நாட்டிலே 9 இரவுகள் கொண்டாடப்படும். முதல் 3 நாட்கள் துர்க்கையை வழிபட்டு வீரம் பெறுவோம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபட்டு செல்வம் பெறுவோம். 23 நாட்கள் சரஸ்வதியை வழிபட்டு கல்வி பெறுவோம். 24 விஜயதசமி எல்லோரும் இதன்போது மானம்பூ திருவிழா ஆலயங்களில் இடம்புடன் நாமும் சக்தியை வழிபட்டு பயன் பெறுவோம். நன்றி. அவரைத் தொடர்ந்து திசாசுதன் அவர்கள் வெள்ளை தாமரை பூவில் பாட்டு பாடுகிறார். திசா வணக்கம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார் கொள்ளை இன்பம் உலக கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பார் உள்ளத்தார்
அதைத் தொடர்ந்து 6ஆம் வகுப்பு மாணவர்கள் நவராத்திரியும் பொருளும் என்ற தலைப்பில் சிற்றுரை உரையாற்ற வருகிறார்கள். திசா சுதன், ஜனிஸ்கன் சிவபாலன், அஸ்விகன் சத்யராஜன், சஹானா ஹரிஹரன், ஸ்ரீஜா சிவா, சஸ்வின் மனோராஜ். அதை பற்றி சொல்லத்தானே வந்துள்ளோம். எங்களுக்கு வீரமும் செல்வமும் கல்வியும் கிடைக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அது சரிதான். முன்பெரும் தேவியரான துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை வழிபடும் விழா நவராத்திரி. நவராத்திரி என்பது 9 ராத்திரிகள். அதனை 3 பிரித்து வழிபடுகிறோம். முதல் 3 நாள்களும் வீரத்தை வென்றும் துர்க்கையை வழிபடுகிறோம். துர்க்கை தீயவற்றை அழிப்பவள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் துர்க்கையை வழிபடுவோம். ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நிறத்தாலே, புவியடங்கு காத்தாலே, ஐங்கனே பாசாங்குசமும் கரும்பு வில்லும் மங்கை சேர்த்தாலே, முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அடுத்த 3 நாட்களில் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியை வழிபடுகிறோம். செல்வம், பலம், மகிழ்ச்சி போன்றவற்றை அருளும் தெய்வம் இலக்குமி தேவியாகும். பொன்னரசி நாரணால் தேவி புகழரசி மின்னுவர் ரத்னம் போல் உடையாள் அன்னையவள் எல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி. தன்னிருள் போற்றாலே சரம் புகழ்ந்து வாழ்வோமே. கடைசி 3 நாட்களும் கல்வியை வேண்டி சரஸ்வதியை வழிபடுகிறோம். சரஸ்வதி வழிபாட்டு என்பது கல்வி, புத்தி கூர்மை, ஞானம் என்பவற்றுடன் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை வழிபடுவோம். வெள்ளை கலையுடத்து வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசுரோடனை சரியாசனம் வைத்த தாய். அப்போ விஜயசபனி அன்னை துர்கா பராசக்தி 9 நாட்கள் விரதமிருந்து மகிஷாசுரன் என்னும் அரக்கனை அழித்து நாள் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு வித்தி ஆரம்பம் செய்தல், புதிதாக கலைகளை தொடங்குதல் என்பன செய்வோம். நாம் படிக்கும் புத்தகங்கள், இசைக்கருவிகள், வேலை செய்யும் முக்கியமான பொருட்களை வைத்து பூசை செய்து வழிபடுவோம். குள்ளமும் வைக்குமே, அதை பற்றியும் சொல்லுங்கள். நவராத்திரி குழுவில் படிகளை 5, 7, 9 என ஒற்றையன் வரிசையாக வைக்க வேண்டும். முதல் படியில் வைக்கும் ஓர் அறிவு கொண்ட புல், பூண்டு, செடி, கொடி, தாவரங்களில் இயற்கையோடு ஒட்டிய வாழ்வை குறிக்கும்.
இரண்டாவது பட்டியல் வைக்கம் இரண்டு அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றன மெதுவாக நிதானமாக உயர வேண்டும் என்பதை குறிக்கும். மூன்றாவது படியில் வைக்கும் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகள் சுறுசுறுப்பு உடைந்தாலும் மீண்டும் அமைக்கும் உறுதியை காட்டுகின்றன. நான்காவது படியில் வைக்கும் நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்றவை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றும் குணத்தை காட்டுகின்றன. ஐந்தாவது படியில் வைக்கும் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவை மிருக குணங்களை விட்டு பறவைகள் போன்ற ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை காட்டும். ஆறாவது படியில் ஆறு அறிவு கொண்ட மனித உருவங்கள் மேலுள்ள குணங்களை பின்பற்றினால் முழுமையாக மனிதனாக வாழலாம் என்பதை குறிக்கும். ஏழாவது படியில் வைக்கும் முனிவர்கள் மகான்களில் உருவங்கள் பக்தியை பின்பற்றினால் மனிதன் வாழலாம் என்பது உணர்த்துகின்றன. எட்டாவது படியில் வைக்கும் தேவர்களின் உருவங்கள் தெய்வ சிலைகள் நாயன்மார்களின் உருவங்கள் மனித தெய்வ நிலைக்கு உயர்வதை குறிக்கும். ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அவர்களின் திணைவரியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களும் மனிதன் தெய்வ தன்மையை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. இப்போ எனக்கு நன்றாக விளங்கியுள்ளது. கொல்ல வைத்து நவராட்டி கொண்டாக நன்றி வணக்கம். மாணவர்கள் கல்வி தெய்வம் பாடல் பாட வருகிறார். இனியா நிரூபன், பிரார்த்தனா நிசந்தன், காரியன் சிவாஸ்கரன், தர்ஷன் கலைவாணன், கோபிதர்ஷன் கோபிநாத், இஷாசுதன்.
जननी 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 जगत्कारिणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारिणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारिणि पूरणि नारणिये जननी 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 गान विनोदिनी गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी कमल तिरुपद में पनिते नवे नवे चलन तिरुपद में पनिते नवे नवे जननी जननी जगत्कारिणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारिणि पूरणि பாடி பாடி உன் பாதம் பணிந்து வந்த பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையும் உன்னருள் பார்வையிலே பாடி பாடி உன் பாதம் பணிந்து வந்த பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையும் உன்னருள் பார்வையிலே கடைகள் பாராயோ கருணை பொலிவாயோ கடைகள் பாராயோ கருணை பொலிவாயோ ஆடலீச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காயோ ஆடலீச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காயோ जननी जननी जगत्कारिणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारिणि पूरणि नारणिये जननी जननी ஜனகரி பாடியவர்கள் சிலருடைய பேருடன் விட்டுவிட்டு ரத்தனா சதேசன் கனிஷ்கா உமாகுமரன் ரஷனா மாயோதிபன் அகானா சத்யராஜன் சஸ்மயா ஜெயதர்ஷன் லஷானா நித்யகுமார் நித்திலன் நித்யகுமார் மிருதங்கம் வாசித்தவர்கள் தர்ஷன் கலைவாணன் கடைசி நிகழ்ச்சியாக எமது மிருதங்க ஆசிரியர் நால்வர் தமிழ்களிலேயே மிருதங்க ஆசிரியர் கலாஜோதி குமரன் ரவீந்திரதாஸ் அவர்களுடைய மாணவர்கள் தர்ஷன் கலைவாணன் சேவன் பாகிசனிலும் ஒரு சிறிய மிருதங்க இசையை உங்களுக்கு வழங்குகிறார். जननी
கலை நிலைய விஜயதசமி நிகழ்வினை அனைவரும் பொறுமையாக இருந்து எமது மாணவர்களுக்கு ஊக்கமளித்து இவ்வளவு நேரமும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நால்வர் தமிழ் கலை நிலைய அதிபர் ஆசிரியர் மாணவர்கள் சார்பில் நன்றி கூறுகின்றேன். அரசு நிகழ்வாக இருந்தாலும் மிருதங்க இசை அனைவராலும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது என்று கைதத்தில் இருந்து இவர்கள் இவரது நால்வர் தமிழ் கலை நிலைய மிருதங்க ஆசிரியர் கலாஜோதி குமரன் ரவீந்திரதாஸ் அவருடைய மாணவர்கள். ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா 9 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று இன்று விஜயதசமி நாளன்று அருமையான நிகழ்ச்சிகளை தந்த நால்வர் தமிழ் கலை நிலைய மாணவ மாணவியர் செல்லங்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துள்ளது. திரு ஆனந்த தியாகர் தலைமை ஆசிரியராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நால்வர் தமிழ் கலை நிலையம் பல ஆசிரியர்களின் பாரிய